வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட் அக்ராஸ். புட் அக்ராஸ்னால் டு எக்ஸ்பிளைன் ஆர் கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி, அதாவது தெளிவாக விளக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்களா, விளக்குதல்னு அர்த்தம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ புட் ஹர் ஐடியாஸ் அக்ராஸ் கிளியர்லி. அவள் தன் யோசனைகளை தெளிவாக விளக்கினாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஃப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட் அசைடு. புட் அசைடுனா ரிசர்வ் ஃபார் லேட்டர், அதாவது ஒதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, பிற்காலத்துக்காக ஒதுக்கி வைக்கிறது, எமர்ஜென்சிக்காக ஒதுக்கி வைக்கிற மாதிரி அர்த்தம். வாங்க இதுக்கு ஒரு யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட் அசைடு சம் மணி ஃபார் எமர்ஜென்சி. அவசர தேவைக்காக கொஞ்சம் பணத்தை ஒதுக்குங்க அப்படின்னு மீனிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட் பை. புட் பைனா டு ஸ்டோர் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ், எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கிறதுன்னு அர்த்தம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட் பை சம் ஃபுட் ஃபார் விண்டர். குளிர்காலத்திற்காக சில உணவுகளை வைக்கவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு ப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட் டவுன். புட் டவுன்னா டு ஸ்டாப் டூயிங் சம்திங் ஆர் டு ரைட் டவுன், அதாவது எதாவது நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண, அதுக்காக தான் இது யூஸ் பண்ணோம். வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட் டவுன் யுவர் ஒரிஸ். கவலைப்படுறத நிப்பாட்டு அப்படின்னு மீனிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட் ஃபோர்த். புட் ஃபோர்த்துனா டு ப்ரொப்போஸ் ஆர் சஜஸ்ட், அதாவது இந்த ஆலோசனை சொல்லுவாங்களா, ஆலோசனை சொல்கிறது இல்லை ஏதாவது முன் வைக்கிறது, அது மாதிரி மீனிங். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த கமிட்டி புட் ஃபோர்த் எ நியூ பிளான். குழு ஒரு புதிய திட்டத்தை முன் வைத்தது, இல்லைன்னா புதிய திட்டத்தை ஆலோசனையாக சொன்னாங்க, அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு ப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட்டின். புட்டின்னா டு இன்சர்ட் ஆர் இன்ஸ்டால், அதாவது சொருகிறது இல்லைன்னா நிறுவுதல், இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட்டின் த பேட்ரிஸ். பேட்டரியை நிறுவு அப்படின்னு மீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட் ஆஃப். புட் ஆஃப்னா டு டிலே ஆர் போஸ்ட்பான், அதாவது தள்ளி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எக்ஸாம் தள்ளி போயிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க தானே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த மீட்டிங் வாஸ் புட் ஆஃப் அன்டில் டுமாரோ. கூட்டம் நாளை வரை தள்ளி வைக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருக்கணும்னா புட்டான். புட்டான்னா டு வியர் ஆர் அட்டாச், அதாவது போடு இல்லைன்னா அணி, இந்த ட்ரெஸ்ஸு போடுறது இல்லைன்னா நகை போடுறது, இந்த மாதிரி மீனிங் வரும். வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட் ஆன் யுவர் கோட். உன் மேலாடையை போடு இல்லைன்னா அணி, அந்த மீனிங்கில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு ப்ரேஸில் இருக்கணும்னா புட் அவுட். புட் அவுட்னா டு எக்ஸ்டிங்க்யூஸ் ஆர் ப்ரொடியூஸ், அதாவது அணைக்கிறது. ஃபயர் எரிஞ்சிட்டு இருந்தால் அதை அணைக்கிறது, கேண்டில் எழுதிட்டு இருந்துச்சு அதை அணைக்கிறது, அந்த மாதிரி அணைக்கிறது சொல்லலாம். அது மாதிரி நீ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு 50 பீஸு மெழுகுவர்த்தி தயாரித்தாங்க, அந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வாங்க ஒரு இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட் அவுட் த கேண்டில்ஸ். மெழுகுவர்த்திகளை அணைக்கவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட் த்ரூ. புட் த்ரூனா டு கனெக்ட் அ ஃபோன் கால், அதாவது இந்த பழைய காலத்துலலாம் இந்த கால் பண்ணி இந்த கனெக்ஷன் பண்ணுவாங்களே, ட்ரங்க் கால் மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் 5 பேர் ஃபோன் எடுத்து யார்கிட்ட பேசணுமோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணிவிடுவாங்க தானே. இதுக்கு தான் நம்ம புட் த்ரோ யூஸ் பண்ணோம். வாங்க யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட் மீ த்ரூ டு த மேனேஜர். மேலாளரிடம் ஃபோனில் இணையுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பு என்னென்னா புட் டு. புட் டுனா டு யூஸ் ஆர் யூட்டிலைஸ், பயன்படுத்துதல்னு அர்த்தம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட் யுவர் ஸ்கில்ஸ் டு குட் யூஸ்.
உன் அறிவை நல்லதுக்கு பயன்படுத்து. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட் பிரேசல் என்னன்னா புட் அப். புட் அப்னா டு கன்ஸ்ட்ரக்ட் ஆர் ப்ரொவைட் அக்காமடேஷன். அமைத்தல், கட்டுதல், தங்க வைத்தல் அந்த மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புட் அப் எ டென்ட். கூடாரம் அமை.